12 வயதே ஆன சிறுமி ஜனாபாய் இடுப்பில் கை வைத்து நின்றிருந்தாள். பாண்டுரங்கனின் தீவிர பக்தை அவள். எப்பொழுதும் பாண்டுரங்கனையே சிந்தனை செய்பவள். அதனால்தான் அவனைப் போலவே அடிக்கடி இடுப்பில் கை வைத்து நிற்கத் தொடங்கிவிட்டாளோ? ஆனால் இன்று அவள் அவ்விதம் வீட்டுக்கு வெளியே வந்து நின்ற பொழுது அவள் முகத்தில் கடும் கோபம் தென்பட்டது. கோபம் வராதா பின்னே? அவள் வீட்டுச் சுவரில் அவள் தட்டிய வரட்டிகளையும் சேர்த்து பக்கத்து வீட்டுக்காரி கூடையில் அள்ளி வைத்திருந்தாளே. நான் தட்டி காய வைத்திருந்த என் வரட்டிகளை நீ அள்ள வேண்டிய அவசியம் என்ன? காய்ந்த வரட்டிகள் என் வீட்டு சுவற்றில்தானே இருந்தன. என் கூடையில் நானே வந்து அள்ளிக் கொள்வேனே. அதற்குள் உனக்கென்ன அவசரம்? படபடவென்று ஜனாபாய் புரிந்ததை கேட்டு அடுத்த வீட்டுக்காரி கன்னத்தில் கை வைத்து ஆச்சரியப்பட்டாள். அம்மாடியோ, இப்போது என்ன செய்துவிட்டேன் என்று இந்த கத்து கத்துகிறாய்? மழை வரும் போல இருந்தது, நீயோ உள்ளே மாவரைத்துக் கொண்டிருந்தாய். காய்ந்த வரட்டி நனையப் போகிறதே என்று என் கூடையில் என் வரட்டிகளோடு உன் வரட்டிகளையும் சேர்த்து எடுத்து வைத்தேன். என் கூடையிலிருந்து பாதி வரட்டிகளை நீ எடுத்துக்கொள் என்றுதானே சொல்கிறேன். இதில் என்ன சிக்கல்? இதற்கு ஜனாபாய் ஒப்புக்கொள்ளவில்லை. மீண்டும் கத்தினாள். நல்ல நியாயமாக இருக்கிறதே, உன் வரட்டிகளும் என் வரட்டிகளும் இப்போது கலந்து விட்டன. அதுதான் சிக்கல். நான் தட்டிய வரட்டிகளை தனியே பிரிக்க வேண்டும். அவைதான் எனக்கு தேவை. உன் வரட்டிகளை நீயே வைத்துக்கொள். அவற்றில் எனக்கு அக்கறையே கிடையாது. என் வரட்டிகள் எதுவோ அவற்றை தனியே பிரித்துத்தா. அடுத்த வீட்டுக்காரி கவலையில் ஆழ்ந்தாள். என்ன இந்த சிறுமி இப்படி பிடிவாதம் செய்கிறாள்? வரட்டி எதுவானால் என்ன? அடுப்பில் போட்டால் எரிய போகிறது. எல்லா வரட்டிகளையும் கலந்து விட்டோம். இவள் தட்டிய வரட்டி என்பதற்கு அந்த வரட்டிகளில் என்ன கையெழுத்தா போட்டிருக்கிறாள்? ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாள்? மழையில் இவள் வரட்டி நனைந்து விடப் போகிறதே என்று இறக்கப்பட்டு உதவி செய்ய போய் இப்பொழுது அது உபதிரமாக அல்லவா முடிந்திருக்கிறது. ஜனாபாயின் கடந்த கால வரலாறு அவளுக்கு நன்கு தெரியும். சுமார் 5 வயது இருக்கும் பொழுது அவள் பெற்றோரோடு பண்டரிபுரத்திற்கு வந்தாளாம். பண்டரிநாதனை தரிசித்த அவள் அங்கேயே தான் தங்குவேன் என்று பிடிவாதம் பிடித்தாளாம். பெற்றோர் அவளது ஆழ்ந்த பக்தியை பார்த்து என்ன செய்வதென்று தெரியாமல் அவளை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டார்களாம். பிறகு தீவிர பாண்டுரங்க பக்தனான நாமதேவர் பண்டரிபுர கோயிலுக்கு போயிருக்கிறார். அவரை பார்த்ததும் நீங்களே என் குருநாதர் என்று வணங்கினாளாம். நாமதேவரின் சிஷ்யையாக அவர் குழுவில் சின்னஞ்சிறு வயதிலேயே இணைந்து கொண்டு விட்டாள். இப்பொழுது நாமதேவருக்கு பணிவிடை செய்து கொண்டு அவர் வீட்டிலேயேதான் வளர்ந்து வருகிறாள். கடினமாக உழைக்கும் பெண். பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று சொல்லிக் கொண்டே மளமளவென்று அவள் செய்து முடிக்கும் வேலைகளை பார்த்தால் மனதில் மலைப்பு தோன்றும். யாருடனும் அதிகம் பேச்சுவார்த்தை கிடையாது. சதா பாண்டுரங்க ஜபம்தான். பாண்டுரங்கனின் அடியவர்கள் யார் வந்தாலும் நிமிடத்தில் விருந்து செய்து பரிமாறி விடுவாள். இந்த 12 வயதில் 8 பெண்கள் செய்யும் வேலைகளை இந்த ஒரே பெண் செய்கிறதே. அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்மணிகள் ஆச்சரியத்தில் வாயடைத்து போவார்கள். அதிகாலை வாசலை பெருக்கி கோலமிடுவது இருந்து பசுமாட்டின் சாணத்தால் சுவரில் வரட்டி தட்டுவது வரை யாரையும் எதற்கும் ஜனாபாய் உதவிக்கு அழைத்ததில்லை. வேலைகள் மளமளவென்று நடந்துவிடும். தானே நடந்து விடுகிறதா? இல்லை பாண்டுரங்கன் வந்து யாரும் அறியாமல் உதவி செய்கிறானா? நாமதேவர் வெளியே சென்று அவள் மட்டும் வீட்டில் இருந்தாலும் பூட்டிய வீட்டிற்குள் யாருடனோ ஜனாபாய் பேசும் சப்தம் கேட்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கதவை தட்டினால் ஓடி வந்து ஜனாபாய் கதவை திறப்பாள். வந்தவர்கள் அங்கும் இங்கும் பார்ப்பார்கள். வீட்டிற்குள் யாரும் இருக்க மாட்டார்கள். என்ன பார்க்கிறீர்கள் என்று சிரித்துக்கொண்டே குறும்பாக கேட்பாள் ஜனாபாய். ஒன்றுமில்லை என்றவாறு வந்தவர்கள் போய்விடுவார்கள். ஜனாபாய் கதவை சாத்திக் கொண்டு உள்ளே சென்றால் மறுபடியும் பூட்டிய வீட்டிற்குள் பேச்சு சப்தம் ஆரம்பிக்கும். தான் மாவரைக்கும் பொழுதும் துணி உலர்த்தும் பொழுதும் இன்னும் எந்த வேலை செய்தாலும் பாண்டுரங்கன் தன் அருகில் அமர்ந்து சுவாரஸ்யமாக பல கதைகளை சொல்கிறான் என்ற ரகசியத்தையும், அதனால்தான் அவளுக்கு அலுப்பே தெரிவதில்லை என்ற உண்மையையும் அவள் யாரிடமும் வெளிப்படுத்தியதில்லை. அவளுக்கு எப்பொழுதும் பாண்டுரங்கன் நினைவு மட்டும்தான். நாமதேவர் அழகழகாக பாண்டுரங்கன் மேல் கீர்த்தனைகள் எழுதுகிறாரே, அவற்றை எப்பொழுதும் பக்தி பொங்க பாடிக்கொண்டே இருப்பாள் அவள். உலகியல் விஷயங்களில் அவளுக்கு எந்த நாட்டமும் இருந்ததில்லை. அப்படி இருக்க ஒரு வரட்டிக்காக ஏன் இந்த கத்துகிறாள்? அடுத்த வீட்டு பெண்மணி இவள் தட்டிய வரட்டிகளை எப்படி பிரித்து பங்கு போடுவது என்றறியாமல் திகைத்து நின்றிருந்தாள். அப்பொழுதுதான் நாமதேவரை தேடி அவரது நண்பர்களான ஞானதேவர், முக்தாபாய் ஆகியோர் வந்தனர். அவர்கள் அடிக்கடி வருபவர்கள்தான். நாமதேவரும் அவர்களுமாக மணிக்கணக்கில் பாண்டுரங்கன் புகழை பேசி மகிழ்வார்கள். அவர்கள் அனைவரையும் வரவேற்றாள் ஜனாபாய். நாமதேவர் அருகில் எங்கேயோ சென்றிருப்பதாகவும் அவர் வரும் வரை வீட்டில் பாண்டுரங்க கீர்த்தனைகளை பாடியவாறு காத்திருக்கலாம் என்றும் பிரிய
தைரியமாக அழைத்தாள். அதற்குள் ஞானதேவர் அங்கு நடந்த சண்டையை கவனித்து விட்டார். ஜனாபாய், என்ன தகராறு இங்கே என்ற பாசத்துடன் வினவினார். ஓடோடி வந்த அடுத்த வீட்டு பெண் நடந்த சங்கதி முழுவதையும் தெரிவித்தாள். தான் பாதி வரட்டிகளை தருகிறேன் என்றால் தான் தட்டிய வரட்டிகள் தான் வேண்டும் என்று ஜனாபாய் பிடிவாதம் பிடிப்பதையும் தெரிவித்தாள். ஞானதேவர் நகைத்து கொண்டார். என்ன ஒரு புதுமையான வரட்டி சண்டை இது! ஜனாபாய், வரட்டியில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? எல்லாம் பசும் சாணத்தால் ஆனவைதானே. எந்த வரட்டியை உனக்கு தந்தால் அதனால் என்ன? நீ தட்டிய வரட்டியோ பக்கத்து வீட்டு வரட்டியோ இரண்டுமே அடுப்பில் போனால் எரியப் போகிறது. அப்படி இருக்க நீ தட்டிய வரட்டிகள் தான் வேண்டும் என்று ஏன் இந்த பிடிவாதம்? ஜனாபாய் சற்று மௌனம் காத்தாள். பின் மெல்ல சொன்னாள், அப்படியல்ல சுவாமி, 2 வரட்டிகளிலும் வித்தியாசம் உண்டு. நான் வரட்டி தட்டும் பொழுது பாண்டுரங்க நாமத்தை உளப்பூர்வமாக சொல்லிக்கொண்டே தட்டுவேன். என் வரட்டிகள் அடுப்பில் எரியும் பொழுது பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று இனிமையாக குரல் கொடுத்து கொண்டே எரியும். அந்த ஒலியை கேட்டு நான் மகிழ்வேன். அதனால்தான் நான் தட்டிய வரட்டிகளே வேண்டும் என்கிறேன். என் வரட்டிகளை தனியே பிரித்தெடுப்பது ஒன்றும் சிரமம் இல்லை. நீங்கள் யார் வேண்டுமானாலும் பிரித்து தந்துவிடலாம். எந்த வரட்டிகளை காதருகே கொண்டு போனால் பாண்டுரங்க நாமத்தின் ஒலி கேட்கிறதோ அதெல்லாம் தான் என் வரட்டிகள். நான் தட்டும் பொழுது அந்த வரட்டிகள் நான் சொல்லும் நாமத்தை உள்வாங்கி பதிவு செய்து கொண்டதை நான் அறிவேன். ஜனாபாயின் இந்த விளக்கத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரி உள்பட அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள். அனைவரும் ஓடிப்போய் வரட்டிகள் அடுக்கப்பட்ட கூடையில் இருந்து வரட்டிகளை ஒவ்வொன்றாக காதருகே கொண்டு போனார்கள். பக்கத்து வீட்டு பெண்மணியும் ஒரு வரட்டியை எடுத்து தன் காதருகே கொண்டு போனாள். எல்லார் காதுகளிலும் சாணியின் உள்ளே பதிவாகி இருந்த பாண்டுரங்க நாமம் ஜனாபாயின் இனிய குரலில் பாண்டுரங்கா பாண்டுரங்கா என கேட்கத் தொடங்கியது. இந்த அபூர்வ நிகழ்ச்சியால் மெய்சிலிர்த்தவாறே அவர்கள் ஜனாபாய் தட்டிய வரட்டிகளை பிரித்து கொடுத்த பொழுது இயல்பாக தன் வரட்டிகளை எடுத்து வீட்டுக்குள் வைத்துக் கொண்டாள் ஜனாபாய். பிறகு அடுத்த வீட்டு பெண்ணிடம், நான் கோபித்துக் கொண்டதை பற்றி தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் அம்மா. நாளை பாண்டுரங்கன் என்னிடம் வந்து என் நாமம் பதிவான வரட்டிகள் எங்கே என்று கேட்டால் நான் தானே மாட்டிக்கொள்வேன். அதனால்தான் கொஞ்சம் கத்திவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். அத்தனை பேரும் ஜனாபாயை கையெடுத்து கும்பிட்ட பொழுது அதை பற்றி எந்த பெருமையையும் கொள்ளாமல் பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்றவாறே வீட்டுக்குள்ளே நடந்தன அவளது பாதங்கள். பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.